வாங்க வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர். இறைப்பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைப்பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த திரு இருதய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றேன். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பே கடவுள் என்று யோவான் எழுதிய திருமுகத்திலே நாம் படிக்கின்றோம். அன்புதான் கடவுள் என்று எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. அந்த அன்பு ஆண்டவரிலே முழுமையாக வெளிப்பட்டது. அதனுடைய அடையாளமாக இருப்பது தான் இந்த இயேசுவின் திரு இருதயம். இந்த இயேசுவின் திரு இருதய திருத்தலத்திலே இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது இன்றைய நாளின் மைய செய்தியும் நமக்கு அதைத்தான் வலியுறுத்துகிறது. உலகில் உள்ள புண்ணியங்களிலெல்லாம் மேலானது அன்பு. அந்த அன்பு நிபந்தனையற்ற விதத்திலே செய்யப்படுகின்ற பொழுது அது உண்மையான அன்பாக மாறுகிறது. அந்த நிபந்தனையற்ற அன்புக்கு நீங்களோ நானோ சொந்தக்காரர்கள் இல்லை, மாறாக இறைவன் மட்டுமே அந்த நிபந்தனையற்ற அன்பின் சொந்தக்காரராக இருக்கின்றார். இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நாம் அந்த இறைவனிலே நம்மை நாம் ஒப்படைப்போம். நம்முடைய குடும்பங்களை அவரிலே சங்கமிப்போம். அந்த நிபந்தனையற்ற அன்பை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலும் நம்மால் அப்படிப்பட்ட அன்பை பகிர முடியும். எனவே இன்றைய நாளின் இந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே அப்படிப்பட்ட இறை அன்பை உள்வாங்குகின்ற குடும்பங்களாக நாம் இருக்கின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற குறைகள் குற்றங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுபட்டு விண்ணக படிப்பினரை பற்றி கொள்ள உமது வல்லமையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ராயேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொழிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 81. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள்.
எனக்கு செவி கொடுங்கள் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் அறியாத மொழியை கேட்டேன் தோளை நின்று உன் சுமையகற்றினேன் உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் இடி முழங்கும் மறைவிடத்தின் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்றருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரவேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாய் கொடுப்பேன் உங்களுக்கு மலை தேனால் இறைவழிப்பேன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம் அதை வாழ்ந்திடுவோம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம் அதை வாழ்ந்திடுவோம் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார்
மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 28 தொடங்கி 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிவழிகளையும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியன் என்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இடைக்காட்டூர் தூய திரு இருதய ஆலயத்திற்கு ஆசீர் வேண்டி வந்திருக்கிற இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பு என்பது இன்றளவும் அறிவியல் ஆராய்ச்சிகளால் கூட விளக்கம் சொல்ல முடியாத ஒரு மறைபொருளாகவே இருக்கிறது. கவிஞர்களை பொறுத்தவரையில் எழுதி முடிக்கப்படாத ஒரு கவிதையாகவே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ அன்பே அடித்தளமும் ஆணிவரவாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக எடுத்துச் சொல்கிறார். இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவ்விரு கட்டளைகளும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளமும் ஆணிவராகவும் அன்றாடம் நாம் சுவைத்து வாழ்ந்து இறை அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளவே இந்த திருப்பலி அழைப்பு விடுக்கிறது. போலந்து நாட்டு புனிதை என்று சொல்லப்படுகின்ற அருள் சகோதரி ஃபவுஸ்தினா அவர்கள்
இறை இரக்கத்தினுடைய பக்தியிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள், உலகம் எல்லாம் பரப்பியவர்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் இந்த அன்பை பற்றி சொல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு ஒரு கெத்சமனி அன்பு என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். அது என்ன கெத்சமனி அன்பு? இயேசுனுடைய பாடுகள் காலத்தில் இரத்த வேர்வை சிந்த அவர் தனிமையில் அமர்ந்து ஜெபிக்கிறார். இந்த பாடுகளின் துன்பத்தை அவர் உணர்கிறார். வர இருக்கிற வேதனை, இந்த சிலுவை சாவினுடைய கொடுமையை அவர் உணர்ந்தவராக தப்பித்து கொள்ள அவர் அங்கே நினைக்கிறார். இருப்பினும் தந்தையே, உனக்கு சித்தமானால் இந்த துன்பக்களத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தந்தையின் திருவுளத்திற்காக அன்பின் மிகுதியால் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தன்னையே கையளிக்கிறார். ஆகவேதான் அதை கெத்சமனி அன்பு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் படைப்பின் தொடக்கத்திலே ஆண்டவரை கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அதை ஏதோன் தோட்டத்து அன்பு என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த ஏதோன் தோட்டத்திலே அங்கே மகிழ்ச்சியான வாழ்வு இருந்தது, அமைதியான வாழ்வு இருந்தது. எந்த கவலையும் எந்த கண்ணீரும் வேதனை இல்லாத ஒரு இன்பமான வாழ்வு இறைவன் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் அந்த பெற்றோர்கள் செய்த பாவம் என்னவென்றால் கடவுளுடைய கட்டளையை மீறியது. கட்டளையை மீறியதால் பாவம் செய்தார்கள். பாவத்தின் விளைவு அங்கே மரணம். அன்புக்குரியவர்களே, எந்த பெற்றோரால் இந்த உலகில் கட்டளைகளை மீறியதால் பாவம் வந்து பாவத்தால் சாவு வந்ததோ, அந்த சாவை தன் ஒரே மகன் மீது கொண்ட அன்பால் நமக்கு அவரை மீட்பராக கையளிக்க சிலுவையிலே மரிக்க பலிகடாக செம்மறியாக அவர் ஒப்பு கொடுக்க அனுப்பி வைத்தார். அந்த மரணத்தை பாடுகளால் தன்னுடைய அன்பின் கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்து காட்டியதன் வழியாக நமக்கு மீட்பளிக்க வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த பாஸ்கா கொண்டாட ஆயத்தமாயிருக்கிற தவக்காலத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய முதல் கருத்தாகும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நம்முடைய இந்திய நாட்டிலே வாழ்ந்து பணி செய்து புனிதராயிருக்கிற அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவர்கள் கல்கத்தா நடந்து கொண்ட பொழுது அநேக ஏழை முதியோர் ஆதரவற்றோர் அனாதைகள் எடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து வந்தது நாம் அறிவோம். அப்படி ஒரு நாள் அவர்கள் தெருவில் நடந்து சென்ற பொழுது ஒரு நபர் மிகவும் உடல் மெலிவிற்று துருநாற்றம் வீசி கண்டுகொள்ளப்படாமல் ஒரு மூலையிலே கடந்தார். அவர்கள் எடுத்து தொட்டு குளிப்பாட்டி உணவு கொடுத்து உடை கொடுத்து மடியில் வைத்த அந்த நேரத்திலே ஒரு புன்சிரிப்போடு அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்பொழுது அன்னை தெரசா சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை நான் கண்டேன். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உன்னை நீ அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்து இருப்பது மீதும் அன்பு கூறுவாய் என்பது கடவுளின் கட்டளை. அன்னை தெரசா அந்த அடுத்த சகோதரனை அடுத்த சகோதரியை தன்னை போல் அன்பு செய்தார். அதற்கு காரணம் தனக்காக சிலுவையிலே மறித்த அந்த இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அன்பு செய்தார்கள். நாம் அதை நம்முடைய சமூகத்திலே நம்மோடு வாழ்கின்ற அடுத்து இருப்பவர்கள் குடும்பத்தின் மீதும் கூடியிருப்பவருடைய இந்த இல்ல திருச்சபையின் மீதும் இந்த இனிய திருச்சி மீதும் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாமும் இயேசுவின் தோழர்களை என்பதை உணர்வோம். மூன்றாவதாக, இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மால்கம் மஜ்ரி என்ற ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு கத்தோலிக்கர் அல்ல. அவர் அநேக முறை கத்தோலிக்க நிறுவனங்கள் நடத்துகின்ற கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அல்லது பொது கூட்டங்களுக்கும் செல்வது வழக்கம். ஏனென்றால் அவர் ஒரு பத்திரிகையாளர், நாம் அறிந்தபடி அவர் செய்தி எடுப்பதற்காக செல்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற அந்த கத்தோலிக்க திருச்சபை நிறுவனங்கள், அங்கே இருக்கிற அந்த நிர்வாக பொறுப்பினர், அங்கே இருக்கிற அந்த மாணவ செல்வங்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கிறார். ஒருவரோடு அன்போடும் அதே நேரத்திலே அறச்செயல்களை செய்வதும் தர்ம காரியங்களை செய்வதிலும் ஜெபிப்பதிலும் அவர்கள் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கின்ற அந்த வாழ்க்கை முறையை பார்த்து அவர் பிரமிக்கிறார், ஆச்சரியப்படுகிறார், மெச்சுகிறார். எப்படி முடிகிறது?
அடிக்கடி இந்த மாணவர்களும் இந்த ஆசிரியர்களும் நிர்வாகத்தினரும் ஒரு ஆலயத்திற்கு செல்கிறார்களே, அங்கே யாரை சந்திக்க இருக்கிறார்கள், யாரோடும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வழிகாட்ட என்று அவரும் உள்ளே சென்று பார்க்கிறார். அங்கே சிலுவையிலே பாடுபட்ட இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார், அரை நிர்வாணமாக, ரத்தம் சொட்ட சொட்ட. அதை பார்த்தவுடன் யார் இவர், ஏன் இந்த ஆலயத்திற்கு சென்று வரும் நாள் ஜெபிக்கிறீர்கள், இவிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது சொன்ன பொழுது, இவர்தான் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாங்கள் நலம் பெற, நாங்கள் வளமோடு வாழ, நாங்கள் மீட்பு பெற மனிதராக பிறந்து வார்த்தையான தெய்வம் மாமிசம் எடுத்து எங்களோடு தங்குவதற்காக வந்திருக்கிறார். எங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் அறையப்பட்டார், இறந்தார், உயிர் தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சந்திக்கிறோம். அவரிடம் பெற்ற அந்த வல்லமை, வழிகாட்டுதல், ஆற்றல் தான் எங்களை அவர் எவ்வாறு அன்பு செய்தாரோ தொடர்ந்து நாங்களும் பிறரை அன்பு செய்ய எங்களுக்கு வலுவூட்டுகிறது, எங்களை ஊக்கமூட்டுது என்று அவரிடம் சொன்னார்கள். அதை கேட்டதிலிருந்து நான் அவரை கண்டுகொள்ள ஆசைப்படுகிறேன், அவரை பார்க்க ஆசைப்படுகிறேன், அவரோடு பேச ஆசைப்படுகிறேன். அவரிடமிருந்து எதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ, 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும் என்றால் நானும் அந்த நன்மைகள் செய்ய ஆசைப்படுகிறேன். அதற்கான வழி என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் கையில் கொடுத்தது ஒரு திருவிவிலியம். இதை படியுங்கள், இதை வாசியுங்கள், அனைத்தும் இதில் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு திருவிவிலியத்தை பரிசாக கொடுத்தார்கள். வாசித்தார், மனம் மாறினார், இயேசுவின் அன்பை உணர்ந்து கொண்டு வாழ்வாக்கி கத்தோலிக்கராக இன்றும் ஒரு நல்ல கத்தோலிக்கராக தன்னுடைய வாழ்க்கையால் பிறருக்கு முடிந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த இயேசுவின் திருஹிருதய அன்பை உணர்ந்து என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார் இயேசு. ஆழம் அகலம் நீளம் உயரம் எல்லையில்லாத அந்த அன்பை நாம் உணர்வோம். அந்த அன்பு பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் நம்மை அன்பு செய்வது போல அடுத்து இருப்போரை அன்பு செய்வதற்கு இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றும் பெறுவது போல், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன்னருளை நிறைவா. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன்னருளை நிறைவா. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று, பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, இதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன்னருளே நிறைவா. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன்னருளை நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை
கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இவை உமக்கு ஏற்புடையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனியுருக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே இறைவா, எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரு குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உணம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இடைப்பறிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்போம்
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணி உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா.
காத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாழலியலா அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலா ஆனால் இயேசுவே உன் அன்பின் கழிவுண்டோ ஆனால் இயேசுவே உன் அன்பிற் கழிவுண்டோ இனிய அன்பை எழுந்தவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைக்காட்டூர் இயேசுவின் திருஇருதய திருத்தலத்தில் வேண்டப்படும் சிறப்பு வேண்டுதல் ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திருஇருதயமே, முது பக்தர்களாகிய எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றவும், இறந்து போன எங்கள் உறவினர் அனைவரையும் நினைவு கூறவும் உம்மை மன்றாடுகிறோம். நவவிலாச வான தூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனர், ஞான கிருத்தியர், பிராதமிகர், பலவத்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்தி சுவாளர்களே, திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் அப்போஸ்தலரான புனித பார்த்தலேமையு, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு அருளப்பர், சிம்போரியன், ஜெர்மன், லியோலா இஞ்ஞாசியார், அலோசியஸ் கொனசகா, ஞானப்பிரகாசியார், பிரான்சிஸ் சவேரியார், செயில்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தாள் பிரான்சிஸ், ஹோட்டோ பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளமெண்ட், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமாற்றர், மார்சியல், டினோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லியோபோல்டோ, மரிய வியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தாள், மார்க்ரெட் மேரி, ஊர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கோலேத், தெரசா, மக்தலேன், மார்த்தாள், பிலோமினாள், சோரேல் ஆகியோர்களே, அருள் தந்தை ஃபெர்டினண்ட் அடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களாக எங்கள் வீற்றிருக்கும் புனிதர்களே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகிறோம். ஆமேன். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே,
சிந்தனை சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக